மங்காத்தா ரீ-ரிலீஸ் இந்த படத்தை பத்தி நிறைய ஆரவாரமாக போயிட்டு இருக்கு. 2011 ரிலீஸ் ஆச்சு இந்த படம். இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது பயங்கரமான செலிப்ரேஷனா இருந்துச்சு. அஜித்தோட 50வது படம் அப்படின்றதுனால பயங்கரமான செலிப்ரேஷன் போச்சு. ஸோ அதே செலிப்ரேஷன் ரீ-ரிலீஸ்க்கும் போதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை விட டபுள் மடங்கா போகுதுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 15 வருஷம் கழிச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகுது. எந்த ஒரு டவுன்ஃபாலும் இல்லாம இந்த படத்துக்கு வந்து அதே மாதிரி ஒரு ரீச் கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு எந்த அளவுக்கு இம்ப்ரெஷன் கொடுப்பாங்களோ அதே மாதிரி இந்த ரீ-ரிலீஸ் படத்துக்கும் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ஆரவாரம் பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகா பெங்களூர்ல இருக்க தியேட்டர்ஸ்லையுமே வந்து இதே மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி ஃபர்ஸ்ட் டே மூவிக்கு எந்த அளவுக்கு ஒரு இம்ப்ரெஷன் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து ரசிகர்கள் வந்து அவ்வளோ பட்டாசு பால் அபிஷேகம் இந்த மாதிரிலாம் பயங்கரமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு சொல்லலாம். அஜித் ரசிகர்கள் வந்து அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் அவ்வளோ ஒரு இது கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சன் பிக்சர்ஸோட ப்ரொடக்ஷன்ஸ்ல வந்து வந்திருக்காங்க. வெங்கட் பிரபு இவரோட டைரக்ஷன்ல. ஸோ இந்த படத்துல வந்து நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. நிறைய லீடிங்கான ஆக்டர்ஸ் எல்லாமே நடிச்சிருக்காங்க.